அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு Syed. இன்னொரு vlog மூலிமா சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:31. எங்கே போகிறேன்னாக்கா நம்ம கரக்கஹேல் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறேன். ஏன்னு கேட்டாக்கா நம்ம ஓனருக்கு வந்து பூரி சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குதான். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு 2 செட்டு, எனக்கு ஒரு செட்டு, பாய்க்கு ஒரு செட்டு, அவருக்கு மட்டும் 2 செட்டு, அதாவது அவங்களுக்கு ஓனருக்கும் ஓனர் அம்மாவுக்கும் சரிங்களா, ஆளுக்கு ஒரு செட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது இருக்குது பாருங்கள், கிழங்கு, நம்ம உருளைக்கிழங்குல வந்து குருமா வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த இது வந்து எங்கள் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவருக்கு மட்டும் ஒன்று வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, அவருக்கு வந்து வெறும் பூரியை சாப்பிட்றதுக்கு தான் விருப்பமாக இருக்குது போல், அதனால் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. கரக்கஹேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க கரக்கஹேலுக்கு போயிட்டு பூரியை வாங்கிட்டு வருவோம். அதுக்கடுத்து 10:30 வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அம்மாவுடைய அந்த சம்மந்தக்கூடிய அந்த இதில் சொந்தங்கள் இருக்காங்கள்ல, அவங்க வீட்டுக்கு வேறு போகணும் வண்டி எடுத்துக்கிட்டு. ஏன்னா அவங்க வீட்டில் டிரைவர் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் அவங்க வீட்டுக்கு டிரைவராக போகணும். என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். சரிங்களா, இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கள் மேடத்துடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியலை. அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்து அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்கள பிக்கப் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வா செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலாளி அம்மா. இப்போ அதான் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ கிளம்புறேன். கரெக்டாக அங்கே வந்து 10:30 இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ 10:29. நம்ம வீட்டில் இருந்து அங்கே அவங்க வீட்டுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு நிமிஷம். சிக்னல் ஒரே ஒரு சிக்னல் தான் இருக்குது. அது ஓப்பனில் இருந்துச்சுனாக்கா நம்ம 1 நிமிஷத்தில் கூட போயிடலாம். சரி, ஓகே. இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே தூக்கி கண்ணாடி தூக்கி மாட்டிட்டு அப்படியே பெல்ட்டு தூக்கி மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. ஓகேங்களா, வீட்டில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு கொண்டு வந்து கரெக்டாக அந்த சிக்னல்கிட்ட வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இந்த சிக்னல் ஒரு சிக்னல் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:23 ஆகுது. ஸோ 10:30 வந்து இன்னும் 7 நிமிஷம் பாக்கி இருக்குது. அப்படியே நேராக போயிட்டு ஒரு ரைட்டு எடுத்தோம்னாக்கா அவங்க வீடு வந்துடும். ஆல்ரெடி நான் அந்த வீடை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டில் கூட போட்டிருந்தோம். அந்த குதிரை இருந்துச்சு இல்லையா, அந்த குதிரை வச்சுருக்காங்கல்ல அந்த வீட்டில், அந்த வீட்டுக்கு தான் இப்போ நான் போகிறது. இப்போ சிக்னல் வந்து ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் ஓப்பன் ஆகிடும் சிக்னல். ஏன்னா அது வந்து சின்ன சிக்னல்னால சீக்கிரம் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, நான் சொன்னேன்ல இங்கே குதிரை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருக்குது பாருங்கள் குதிரை. இவங்க வந்து குதிரை வளர்க்குறாங்க. அதாவது ஒரு குதிரை தான் வாங்கினாங்க. இப்போ அது வந்து ஒரு குட்டி போட்டு 2 குதிரையாக மாறிடுச்சு. இன்னொரு குதிரை இருக்குது, வெள்ளை கலரு. எங்கள் மேடத்துடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்கள ஏற்றிக்கிட்டு நேராக வக்ரா போனாங்க. கிட்டத்தட்ட நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ வக்ரா போயிருக்கேன். வக்ரா போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்து ஜாமான் கொடுக்குறாங்க போல் முதலாளி அம்மா. இப்போ அந்த ஜாமானை எடுத்துக்கிட்டு நான் இப்போ அங்கே போகணும். எங்கள் சாவி இப்போ அந்த இதை ஏற்றிக்கிட்டு இப்போ நான் போகணும். அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்தியன் எம்பசிக்கு பக்கத்தில் இருக்கிற அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு இப்போ போகணும். சரி, ஓகே. வண்டி எடுத்துகிட்டு நானும் முன்னாடி போய் நிப்பாட்டுறேன், ஜாமான் வரட்டும். இப்போ முதலாளி அம்மாவோடைய ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த ஜாமானை கொடுத்த கையோட இப்போ மறுபடிக்கு இந்த ஜாமானை எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியன் எம்பசி இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும். இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம்லாம் விட்டு எல்லாம் வீடு திரும்புகிற டைம், அதாவது ஸ்கூலு. சரிங்களா, ஸ்கூலு, காலேஜு இதெல்லாம் விட்டு வீடு திரும்புகிற நேரம். ஆனால் வந்து ஆமாம், ஆனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, பார்ப்போம். இங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு போகணும். பாருங்கள், பஸ்ஸுக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் போனது. நின்று வாங்கய்யா, ஏன் போட்டுக்கிட்டு. சரி, ஓகே. வண்டியை பார்த்து கவனமாக ஓட்டுங்க, சும்மா சரட்டை புரட்டுன்னு அள்ளி பிடிச்சிட்டு போகாமல். நானும் ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்தியன் எம்பசி, நம்ம இந்தியாவுடைய ஃப்ளாக் வந்து இங்கே வந்து தெரியும் பாருங்கள். ஸோ தெரியுதா, நம்ம அந்த ஃப்ளாக்கை பார்க்கும்போதே அப்படி சல்யூட் பண்ணன்னு போல் தோணுதுல. அதுதாங்க நம்ம நாட்டுடைய கொடி. சரிங்களா, இதுதான் வந்து தோஹாவில் மெயின் இந்தியன் எம்பசி. ஓகே, அதாவது இந்த ஆர்ச் இருக்குது பாருங்கள், இந்த ஆர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, இப்போ கூட நான் வந்து இந்த போர்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த எம்பசியில் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து எந்தெந்த எம்பசி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டிருப்பாங்க பாருங்கள். எம்பசிஸ் ஆஃப் பலஸ்தீன், சைப்ரஸ் அண்ட் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல. ஆமாம்,
வாழ்க்கையில் நுழையாத பேர்லாம் இருக்குதப்பா. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தோனேஷியா எம்பசி இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து எம்பசிகள் நிறைஞ்சி இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. அதுக்குள்ளேயும் இந்த வீடு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு நம்ம. இதாங்க நம்ம அந்த எங்கள் முதலாளி அம்மாவுடைய ஃப்ரெண்டு வீடு. ஓகேவா? இப்படி வந்து இங்கே வந்து இப்படி ஹார்ன் அடித்தோம்னா போதும் வருவாங்க. ஹார்ன் அடித்தோம்னா அங்கேருந்து வருவாங்க. அப்படி வரலை அப்படின்னாக்கா இங்கே பக்கத்தில் பெல்லு இருக்குது. அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் பெல்லு இருக்குது. அந்த பெல்லை நம்ம போயிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா அங்கேருந்து வந்து டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கேயுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கார அண்ணன் தான் 2 பேர் இருக்காங்க. இப்போ நேரம் கரெக்டாக 1:42ங்க. காலையில் வந்த முட்டையை எடுத்து சரி மிளகு பொடி கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எங்கள் ஓனர் பொண்ணு வந்துச்சு. செய்யாதுன்னு கூப்பிடுச்சு. என்னன்னு கேட்டேன். டோரை க்ளோஸ் பண்ணிடாதா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே. அப்புறம் சரின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு சாப்பாடை போயிட்டு சோத்தில் கையைத்தாங்க, சோறை போட்டு சோத்தில் கையைத்தான் விட்டுருக்கேன். ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்து பாபாவுடைய ஃப்ரெண்டு இருக்கார், அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுடைய நம்பரை வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு. இப்போயா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சாப்பிடு, குயிக்லி சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குன்னு என்னென்ன எனக்கே ஒன்றும் தெரியல. அவங்க பாப்பா கிட்ட அந்த பொண்ணு கேட்டுருந்துச்சுனாக்கா கொடுக்க போகிறாங்க நம்பரு. இது ஒரு நம்பர் வாங்குறதுக்கு ஒரு நான் சொல்கிறது ஒரு 7 கிலோமீட்டர் தூரம், போக 7 வர 7 14 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு ஒரு நம்பரை வாங்கிட்டு வரணும். இங்கே இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலேசியன் எம்பசி இருக்குதுங்க. பார்த்தீங்களா, மலேசியன் எம்பசி. இந்த மாதிரி இந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக வந்து எம்பசிகள் உள்ள ஏரியா தான். ஸோ எம்பசிக்கு மட்டும் தனி கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயிட்டு அப்புறம் எல்லோ. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸுக்கு வந்து பொதுவாகவே வந்து கொடுக்குற கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்குது பாருங்கள் வீடு. எந்த இதுவுமே மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அதில் வந்து வீட்டு நம்பரை பார்த்து தான் நம்ம வந்து தெளிவாக போயிட்டு பார்த்துக்கிறணும். சரிங்களா? இப்போ முதலாளியம்மா ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து என்ன செய்யுது, போயிட்டு வாங்கிட்டியா, நம்பரை வாங்கிட்டியா என்ன அப்படின்னு. இல்லைம்மா, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சிக்னலில் தான்மா நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போய் சீக்கிரம் போய் நம்பரை வாங்கி அனுப்பிவிடு எனக்கு, ஆனால் பாப்பா கிட்ட சொல்லாத அப்படின்னு. என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகேம்மா, நீங்கள் கேட்குறீங்க, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் முதலாளிக்கு வந்து எங்கள் ஓனர் அம்மாவும் அவங்க பொண்ணும் வந்து எங்கள் ஓனருக்கு சர்ப்ரைஸ் எதுவும் கொடுக்க போகிறாங்களான்னு தெரில. சரி ஓகே, நான் அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. வந்துட்டு இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு நம்பரை வாங்கிட்டு இது பண்ணானு அனுப்பி வைக்கணும். எங்கள் முதலாளியுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நம்பரை வாங்கி அங்கே உள்ள டிரைவர்கிட்ட அந்த நம்பரை வாங்கி எங்கள் முதலாளி அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டேங்க. வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நல்ல சரியான டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கி நிற்கிறேன். இந்த டைம் வந்து நல்ல டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னு கேட்டால் ஸ்கூல் இதுகள்லாம் விட்டு எல்லோரும் வீட்டுக்கு திரும்புறது, வயிறு வேறு காருன்னு பசிக்குது. சாப்பாடை போட்டு சாப்பிட்லான்னு போனாக்கா இப்படி அனுப்பி விட்டாங்க நம்மளை. என்ன செய்கிறது? சரி ஓகே, அவங்களோட எமர்ஜென்சிக்கு நம்ம உதவலைன்னா அப்புறம் நமக்கு வேலை இருக்காதே. சரி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லலாம். பரவாயில்ல, ஓகே, ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 2:05 ஆச்சு. மண்டை வேற வலிக்க ஆரம்பிக்குது. மதியம் எங்கள் முதலாளி அம்மாவும் அவங்க தங்கச்சியும் எங்கள் முதலாளி அம்மாவுடைய ஃப்ரெண்டோடைய தங்கச்சி வீட்டுக்கு போனாங்க. சரி ஓகே, போயிட்டு அங்கே அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு 1 ஹவர் வெயிட்டிங் பண்ணி அவங்கள திருப்பி எங்கள் முதலாளி அம்மாவுடைய தங்கச்சியை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் முதலாளி அம்மாவை எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு உடம்பு வேறு சரியான டயர்டாக இருந்துச்சுன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சது. பயங்கர தூக்க கலக்கமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கினேன். ஒரு 1 ஹவர் தூங்கியிருப்பேன். தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தாப்புல, அவங்களோட போயிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னாக்கா சூக்குலி இந்த இருக்கு பாருங்க பின்னாடி. இந்த இதில் வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து துணி, இந்த லைனிங் துணி இருக்குது இல்லையா, அந்த லைனிங் துணி வந்து இங்கே இருக்குதுங்க சூக்குல் அலியில். அந்த சூக்குல் அலியில் வந்து நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த சூக்குல் அலியை. பட் இருந்தாலும் திருப்பியும் நான் காட்டுறேன். அங்கே மலையாளிஸ் இருக்காங்க, அவங்க தமிழ் பேசுவாங்க. அங்கே போயிட்டு எப்படின்னா ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது இந்த துணியெல்லாம். ஒரு மீட்ரு 3 ரியாலிருந்து ஆரம்பிக்குது.
அப்போ எங்கள் முதலாளி அம்மாவுக்கு வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுலையும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 இது ட்ரெஸ்ஸுக்குரிய லைனிங் துணி வாங்க சொல்லியிருக்காங்க. அதை போயிட்டு வாங்கிட்டு வரணும். சரி, இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னாக்கா சூக்குல் அலி அந்த சிக்னல் கிட்ட தான் நான் நிற்கிறேன். சரி, ஓகே, சூக்குல் அலியா அந்த ட்ரெஸ்ஸு கடையில் போயிட்டு பார்ப்போம். ஓகேவா, வாங்க. இது தாங்க அந்த சூக்குல் அலி, சரிங்களா? இந்த சூக்குல் அலியில் இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த ட்ரெஸ் கடை இருக்குது. அங்கே தான் இப்போ நான் வந்து போகிறேன். இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா பட்டா பகல் மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறது, நல்லா வெளிச்சமாக பிரைட்டாக இருக்குது இல்லையா? இங்கே தான் போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த கடைக்கு போகணும். முன்னாடி இதில் ரைட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து சுற்றி தான் போகணும், சரிங்களா? கத்தாரில் உள்ளவங்களுக்கு சூக்குல் அலி வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேலை வந்துச்சுனாக்கா லைனிங் துணி, மற்றபடி இந்த ககுவா பொடி இதுகள்லாம் வந்து இங்கே அரைப்பாங்க. இங்கேயும் துணி கடை இதுகள்லாம் இருக்குது சூக்கோகப் மாதிரியா. ஸோ கண்டிப்பாக வாங்க, அந்த ககுவா பொடி எதுவும் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கிட்டு, உங்களுக்கு ககுவா பொடி அரைக்கிற இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அந்த கடையை நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? சூக்குல் அலியில் இருக்குது அது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ககுவா பொடி அரைக்கக்கூடிய அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அது ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம், சரிங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், அஹ்லுல் கைஃப், அந்த இருக்குது பாருங்கள், அஹ்லுல் கைஃப். இதுதான் வந்து அந்த ககுவா பொடி அரைக்கக்கூடிய அந்த கடை, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கடை இதுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த துணி இதுகள்லாம் எடுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம வந்து போய்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் அந்த கடைக்கு போகிறேன். ஓகேவா? இப்படி தான் இருக்குங்க கத்தாரில் வந்து கடைக்கு பக்கத்தில் பார்க்கிங். இது வந்து தமீமா. ஓகே, தமீமா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து லெதர் செருப்பு. ஓகேவா? ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த கடையில் தான் வந்து நான் வந்து லைனிங் துணி வாங்க வருவேன். இதுதான் அந்த கடை. இந்த கடை வந்து ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் டைலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை பேர். இங்கே உள்ளே போவோம், உள்ளே போயிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து போடுவோம். இப்போ நான் வந்து அந்த கடைக்குள்ளே வந்திருக்கேங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சுருளையிலையும் இந்த துணிகள் வச்சுருப்பாங்க. இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு மேட்சாக வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-11 துணி இன்னும் உண்டு. அதுக்கெல்லாம் லைனிங் வேணும். 3 மீட்டர் 3 ரியால் உள்ளது. இவர் தான் நம்ம காக்கா. 4 ரியால். ஓகே, 4 ரியால். சரி, 4 ரியால். இவர் தான் நம்ம காக்கா. சலாம் வரைஞ்சு சோமா. இப்போ நம்ம வந்து சூக்குல் அலியில் வந்து நம்ம இந்த காக்காரை தான் வந்து வாங்குறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கத்தாரில் டெய்லராக இருந்தீங்கன்னாக்கா இங்கே பட்டன்ஸு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நிறையா இருக்குது. நமக்கு இந்தியன்ஸோடைய இது இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நிறையா இருக்குது. டெய்லர்ஸுக்கு தான் தெரியும், அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து பார்டர் உள்ள அந்த இதுகன்னு நினைக்கிறேன். இந்த இது, அதுக்கப்புறம் இந்த இது என்னென்னமோ இருக்குது. ஸோ நான் காட்டுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சூக்கோகாப்புக்கு போக முடியலை ப்ரோ, நமக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வாங்க, இருக்குது. இந்த பாருங்கள், பட்டன்ஸு இந்த மாதிரி இந்த எம்ப்ராய்டிங் போடுற அந்த இதெல்லாம் பாக்கெட் 5 ரியால். அப்புறம் நூல்கண்டு இதுகள்லாம் எல்லாமே இருக்குது இங்கே. நூல்கண்டு அது இது ரிப்பன் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியலை, ஏன்னா இதெல்லாம் ட்ரெய்லரிங் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து லைனிங் உள்ளதுன்னு நினைக்கிறேன். அந்த லைனிங்னால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த இது வைப்பாங்களா அந்த இது. அதுக்கப்புறம் இதுவுமே அதுதான் போல், நமக்கு இந்த கைக்கு வர்றது, கழுத்துக்கு வர்றது, இதுகள் வைக்கிறது, இந்த மாதிரி இது. நீங்கள் இங்கேயே துணியை எடுத்து நீங்கள் இங்கேயே தைக்க கொடுக்கலாம் போல். இந்த அங்கே பக்கத்துலேயே இருக்க கடை, அதுவுமே உங்கள்கிட்ட தான். இப்பொழுது நேரம் சரியாக 7:41 ஆகுது. நான் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கேனாக்கா எங்கள் முதலாளி அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போபி டெய்லருக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா சூக்குல் அலியில் வந்ததில் வந்து எனக்கு எல்லா துணியுமே கிடச்சிருச்சு. ஆனால் 2 துணி மட்டும் கிடைக்கல. அது அப்புறம் வந்து முதலாளியை மட்டும் கேட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க
ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து அதில் வந்து ஆஃப் ஒயிட் வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே ஒரு ஆஃப் ஒயிட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதில் ஒரு சில்வர் கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது கிடச்சிருச்சு. ஓகே பரவாயில்ல, அதுக்கு அந்த கலர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை கலரில் ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ நான் போகிறேன். ஏன் இப்போ வந்து டயத்தை நான் வந்து இதில் வந்து சொன்னேனாக்கா 8 மணிக்கு முதலாளியமாக வெளில போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு 8 மணிக்கு போகணும். அங்கே என்னத்தை சொல்கிறது, நம்ம வேலையும் கொடுத்துக்கிட்டு வேலைக்குள்ளே வேறு வேலை, இதுதான் குமாங்குத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆமாம், என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கிட்ட வேலையும் கொடுத்துக்கிட்டு அங்கிட்ட ஒன்று, இது வந்து அவசரம் கிடையாது. ஒன்று நம்ம வந்து நாளைக்கு கூட எடுத்துக்கிடலாம். நான் இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நான் நாளைக்கு வந்து 6 மணி பொறுமையாக வந்து எடுத்துக்கிடுவேன். எல்லாத்தையும் ஒரே அடியாக வந்து சொன்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இங்கிட்ட ரோடு வந்து இப்போ சுற்றிக்கிட்டு தான் போகணும். ஏன்னு கேட்டால் அந்த பக்கத்தில் வந்து சூக்கலலியில் வந்து அடைச்சிருக்காங்க ரோடை. ஓகேவா, கை வந்து ரொம்ப ஷேக் ஆகுது. சரி ஓகே, போபி டெய்லரில் போயிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ கத்தாருக்கு வர்றதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க சரிங்களா. கத்தாருக்கு வர்றோம், லைசன்ஸ் எடுத்துட்டோம், அதில் தான் பெருசு கிடையாது. நமக்கு ரோடு படிக்கணும். இந்த ரோடை படிக்கிறது தான் பெரும் விஷயமே இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா இப்போ நான் வந்து அந்த போது பாருங்கள் வண்டி அந்த லைனில் தான் எப்பயுமே நான் போவேன். முன்னாடி வந்து இது வந்து தவாராக இருந்துச்சு, நேராக போகலாம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து சிக்னலை மாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு மட்டும்தான். ஆனால் எனக்கு போகிற வேண்டியது நேராக. அப்போ நான் என்ன பண்ணேன், டக்குனு என் மூளையை யூஸ் பண்ணி அடையடே இதில் நேரம் இல்லையே, அங்கே பாருங்கள் அந்த போர்டில் கூட போட்டிருக்காங்க பாருங்களேன், அந்த போர்டில் கூட போட்டிருக்காங்களா, ஒன்று லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டு, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டு கிடையாது. அப்போ டக்குன்னு என்ன செஞ்சேன், சரி ஓகே சுற்றிட்டு நம்ம போவோம் அப்படின்னு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா, நம்ம இங்கே வர்றோம், கத்தாருக்கு வர்றோம், வண்டி ஓட்டுறோம், 4 ரோடு தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நீங்கள் கொஞ்சம் மெயின்டில் வச்சு நீங்கள் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ரோடு வந்து எங்கிட்டு போனால் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:54. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அல்சாதில் நிற்கிறேன். அல்சாதுக்கு எதுக்கு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலாளியம்மா வந்து ரமதா சிக்னலுக்கு பக்கத்தில் இருக்கிற வெஸ்டர்ன் ஹோட்டலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேன். அவங்க வந்து 10 மணிக்கு அங்கே இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு 9:15 ஆயிரும். போயிட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக திருப்பி வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் கரெக்டாக இருக்கேன். அதுக்கு அங்கேயே அவங்க 5 ரியால் ஒரு 10 ரியாலை கொடுத்து இந்த செய்யுது நீங்கள் பக்கத்தில் ஏதாவது இந்தியா ரெஸ்டாரண்ட் இருந்தால் பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஏதாவது மரத்தடி பக்கத்தில் உட்காந்துக்க, நான் வரும்போது நான் ஃபோன் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஓகே. இது பெட்ரோலுக்கு பிடிச்ச கேடு. அதாவது பெட்ரோல் போனாலும் பிரச்சனை இல்லை, நீ முதல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு. இப்போ போகிறதுக்கு பெட்ரோல் செலவு, வாரத்துக்கு பெட்ரோல் செலவு, அதுக்கப்புறம் என்னத்தை நான் சொல்கிறது, எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாகவே போச்சு. அதுவும் இந்த சாயந்தரம் டயத்தில் அதிகமாகவே போச்சு. இங்கே பாருங்கள், அந்த பத்தானான்னு சொல்லிட்டு அந்த லைனிங் துணி இருக்குது இல்லையா, அந்த லைனிங் துணியை வந்து காலையில் எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பொறுமையாக எடுத்து வச்சுக்கலாம். அவசரப்பட்டு எடுத்து ஐயோ என்ன பண்ணுறது. சரி ஓகே, நான் நல்லபடியாக அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேன். இது என்ன ப்ரோ நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து குறை கிடையாது, என்னுடைய வேலையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளவுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. எதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன்னாக்கா, ஒரு வேலையை நம்ம பார்த்து கொடுக்குறதுனா நம்ம டீசெண்டாக அழகாக பார்த்துடுறோம். டிரைவிங் பண்ணும்போதுமே சரி, அவங்கள சேஃபாக கரெக்டாக கொண்டு போயிட்டு இறக்கி விட்றோம். அப்படி இருந்துமே வந்து நம்மள்ட்ட சொன்னால் முடிஞ்சு போச்சு, நம்ம காலையில் முதல் வேலையாக போய் பார்த்து கொடுத்துட்றோம். அவங்களுக்கு அவசரம். சரி ரைட்டு ஓகே, இது எப்படி இருந்தாலும் சரி, முதல்ல போயிட்டு வயிற்றுக்கு சோத்தை போட்டுருவோம். மதியம் தான் சாப்பிட லேட் ஆயிடுச்சு. இப்போது வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11:45. முதலாளியம்மா வந்து அங்கே 10 மணிக்கு வர சொன்னாங்க இல்லையா வெஸ்டர்ன் ஹோட்டலுக்கு. அவங்க வெளியில் வந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30க்கு வந்தாங்க. 10:30க்கு வந்துட்டு அதோட வீட்டுக்கு சேஃபாக கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் முடித்தாச்சு. இப்போ மணியே வந்து 11:45 ஆயிடுச்சு. ஸோ டைம் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. விலாகை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகுடைய எண்டுக்கு வந்தாச்சு. தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நாளைக்கு மறுபடிக்கும் அந்த சூக்குலாலிக்கு போய் மறுபடிக்கும் அந்த துணியெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது சரிங்களா. சரி, நாளைக்குரிய வேலைகளை வந்து பார்ப்போம்.
தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செய்து வியூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாக்கில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைவுறது உங்கள் செய்யத். பாய் பாய், குட் நைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.